வணக்கம் பாபி சபி பேங்கிங் ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரீசனிங்கில் பசில் கம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பிளட் ரிலேஷன் இது எல்லாமே வந்து சேர்ந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு கொஷின் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்மளுக்கு வந்து பசில் எப்படி இருக்கும் மெயின்ஸில் அப்படின்னா, எதர் வந்து பிளட் ரிலேஷன் கம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், இல்லை ஏஜஸ் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு டெசிக்னேஷன் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 வேரியண்ட்டில் ஒரு 4 வேரியண்ட் வச்சு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அந்த ஃபேமிலியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து பிளான்ட் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு வேரியண்ட். அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் க்ளூ. அண்ட் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ஒன் ஆஃப் தி க்ளூ. அண்ட் அவங்களுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு 3 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி செஷன் வந்து வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ லீவ் இட் யுவர் ஃபீட்பேக் இன் தி கமெண்ட் செக்ஷன். அண்ட் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்து தான் நான் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி மெயின்ஸ் கொஷின் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ஸோ மச் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ. அண்ட் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக அதை பாருங்கள், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து இப்போலேருந்தே பார்க்குறப்போ ஒரு மெயின்ஸ் லெவல் பசில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இது உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப லேமன் டேர்மில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம அதை கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல் ப்ளீஸ் ஷேர் இட் இன் யோர் பியர் சர்க்கிள். அண்ட் ஆல்சோ ஹிட் தி லைக் பட்டன். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டூ லீவ் இட் இன் தி டெலிகிராம் சேனல். ஏன்னா அங்கே தான் வந்து என்னால் கிளியராக உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அண்ட் ஸ்மால் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப்லேயே வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் டு த வீடியோ. இந்த மாதிரி கொஸ்டின்ல நான் ஃபஸ்ட் என்ன சொல்வேன்னா, இது வந்து பிளட் ரிலேஷன் கம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்ல முடியாது, ஒரு பசில் பிளட் அரேஞ்ச்மெண்ட் பிளட் அண்ட் ரிலேஷனோட சேர்ந்து ஒரு ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பிளட் ரிலேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஓ தான் எல்லாருக்கும் ரிலேட்டட்னு சொல்கிறாங்க. அப்போ ஓ ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்றதை பார்த்துட்டு வாங்க. ஓ உடைய டைம் ஸ்லாட், ஓ ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது, O உடைய டைம் ஸ்லாட் இஸ் கிரேட்டர் தேன் M. நான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுவேன். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்க, ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் இருக்காது, அதனால தான். ஸோ O உடைய டைம் ஸ்லாட் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா Mன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ M விட கிரேட்டராக இருக்குது. அப்போ O வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 1.5, M வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 1 hour. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்க. ஓகே, ஓக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்க. அவங்க கேர்ளாகவும் இருக்கலாம், பாயாகவும் இருக்கலாம். ஓகே, அவங்க வந்து என்ன ட்ரீ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோகனட் ட்ரீ வந்து பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆருக்கு ஒரு ஸ்பவுஸ் இருக்காங்க. அப்போ ஆர் இஸ் அ மேரிட் பர்சன். ஆருக்கு மேரிட் பர்சன் யாரு நம்மளுக்கு தெரியாது. ஓவுக்கு ஒய்ஃப் இருக்காங்க. அப்போ ஓ யாரு? ஓ வந்து மேல். அப்போ ஓவுடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் ஆல்சோ ஒர்க் ஃபார் 1.5. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனும் சரி அவங்க 1.5 hours வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவுக்கு ஒரு மதர் இருக்காங்க. ஸோ ஓவுக்கு ஒரு மதர் இருக்காங்க. ஸோ மதர் இவங்க மேரிட் ஆயிடுச்சு, இங்கே வரும். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு எத்தனை பர்சன் ஃபில் ஆயிருக்காங்க? 1 2 3 4 5 வரைக்கும் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் நம்மளுக்கு 2 persons வேணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா என்ஸ் அங்கிள், என்னுடைய அங்கிள். ஸோ என்னோட அங்கிள்னு யார் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒன்று ஓவுடைய சைல்டா இருக்கணும், இல்லை அப்படின்னா ஓவுடைய சிப்ளிங் என்ன இருந்து இவங்க யாருக்காவது வந்து சிப்ளிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மீனிங். ஓகே, ஸோ இது என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக நோட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஓவுக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க. ஓகே, ஓவுக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க அப்படின்றத மாதிரி நான் நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே, R is married to one who planted teak tree. ஸோ R வந்து யாரோட மேரிட் பண்ணியிருக்காங்க? டீக் ட்ரீ யார் பிளான் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட மேரேஜ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா the family worked for 9 hours. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 9 hours வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, O is N's father. ஸோ O is N's father அப்படின்றப்போ என்ன யார் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு? ஓவுடைய சைல்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அண்ட் இஸ் தி பிரதர் இன் லா ஆஃப் எல். எல்லோட பிரதர் இன் லா ஓன்னு சொல்கிறாங்க. அப்போது எய்தர் ஓவோட ஒய்ஃபோட கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்கணும், இல்லை ஓவோட சிப்ளிங்கோட பார்ட்னர் எல்லாம் இருக்கணும். ஸோ எந்த இடத்துல வேணாலும் எல் வந்து இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். ஸோ நான் அந்த 2 இடத்துலையும் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பியும் கியூவும் சேம் ஜெண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பியும் கியூவும் என்னது? சேம் ஜெண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். P and Q சேம் ஜெண்டர், எய்தர் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் இல்லைனா மைனஸாக இருக்கலாம், 2 பேருமே சேம். ஐ மீன் எய்தர் மென்னாக இருக்கலாம் நான் ஃபீமேலாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இது ரிலேட்டடாகவே பிளட் ரிலேஷன் ரிலேட்டடாகவே ஏதாவது க்ளூ இருக்கான்னு பாருங்க. எஸ், ஒரு க்ளூ வந்து இருக்குது. ஓவுடைய ஃபாதர் தான் பிளான்டட் டீக் ட்ரீ. அப்போ ஓவுடைய ஃபாதர் டீக் ட்ரீனா அப்போ ஓவுடைய மதர் யாரு? ஆர். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபில் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா P does not have any siblings. Pக்கு வந்து எந்த சிப்ளிங்கும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ P யாராக தான் இருந்தாகணும்? நம்மளுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான் இருந்தாகணும். ஓகேவா? Qவும் Pயும் சேம் ஜெண்டர்னு சொல்லியாச்சு. அப்போ Q வந்து யாருடைய சிப்ளிங் தான்? ஓவுடைய சிப்ளிங். அப்போது Pவுக்கு யாருமே கூட பிறந்தவங்க இல்லை அப்படின்னா Qவுடைய பார்ட்னர் தான் யாரு? எல். ஸோ அப்போ எல் தான் யாரு? அங்கிள். சாரி, எல் தான் யாரு? Qவுடைய ஒய்ஃப். இப்போ இந்த எல் தான் வந்து என்னுடைய அங்கிள். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லுடைய என்னுடைய ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ வந்து நீஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க ஒரு க்ளூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஓ சைல்டு
ஓஸ் மதர் ஹாஸ் 2 children ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜெண்டர். ஓகே, ஓவுடைய மதருக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க. 2 சில்ட்ரனுமே வந்து டிஃப்ரெண்டான ஜெண்டர். ஓகேவா, ஓ வந்து மேல், கியூ வந்து ஃபீமேல். இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்மளுக்கு என் மேலா ஃபீமேலா நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு க்ளூ வந்து நான் பார்த்தேன். எஸ், the one who worked for more than an hour அப்படின்னா 1.5 hour வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இஸ் தி has a niece. ஸோ has a niece அப்படின்னா இவங்க யாரு? ஃபீமேல் தான். ஸோ எய்தர் எல் வந்து 1.5 hours ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லைனா கியூ வந்து 1.5 hours ஒர்க் பண்ணியிருக்கணும். யார் வேணாலும் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஓவர் இருக்கிற என்னது இருக்குதுன்னா எம் இருக்குது. ஸோ எம் தான் யாருன்னா ஓவுடைய ஃபாதர். ஓகே, ஸோ இந்த எம் வந்து எவ்வளோ ஹார் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா 1 hour ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நானும் வந்து ஒரு பென் அண்ட் பேப்பரில் வந்து எடுத்து நோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எரேஸ் பண்ண போகிறேன். எரேஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். ஓகே, ஸோ நான் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஆர் வந்து மதர், எம் வந்து ஃபாதர், சாரி ஆர் வந்து ஒய்ஃப், எம் வந்து ஹஸ்பண்ட். எம் வந்து டீக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, 1 hour ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருடைய பசங்க தான் ஓ அண்ட் கியூ. ஓ சன், கியூ டாட்டர். ஓவுடைய பார்ட்னர் பி, அவங்களோட ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேருக்கு பிறந்தவங்க தான் என்ன்ற டாட்டர். அண்ட் கியூடைய பார்ட்னர் வந்து எல். அண்ட் கியூ என்ன ட்ரீ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோகனட். இதை நான் அந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவுடைய ஸ்லாட் இஸ் லாங்கர் தான் எம். எஸ், ஆப்வியஸ் நம்ம ஓ வந்து 1.5 சொல்லியாச்சு, எம் வந்து 1 hour சொல்லியாச்சு. ஏன் அப்படின்னா எய்தர் 1 hour இல்லைனா 1.5 hour தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்லி 2 people worked after ஓ உடைய சிப்ளிங். ஓவுடைய சிப்ளிங் யாரு? கியூ. கியூக்கு அப்புறம் எத்தனை பேர் தான் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா 2 members தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் கியூ வந்து என்ன பிளான்ட் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னா கோகனட் வந்து பிளான்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன, ஆருடைய ஸ்பவுஸ் வந்து டிட் நாட் ஒர்க் ஆன் தி ஆர் 6th slot. ஸோ ஆருடைய ஸ்பவுஸ் யாருன்னா எம். எம் வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணல, 6th slotல எம் வந்து ஒர்க் பண்ணல. ஸோ ஓவுடைய ஒய்ஃப் யாரு? பி. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1.5 hours வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம டைம் வந்து எப்பன்றதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க ஏதாச்சும் வந்து பிளான்ட் வந்து மார்க் பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியல. ஓவுடைய மதர் வந்து ஸ்லாட் இமீடியட்லி பிஃபோர் அசோகா ட்ரீ. ஓகே, அசோகா ட்ரீக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு எந்த இடத்துல வரும்ன்றது தெரியல. ஸோ நம்ம அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்து ஒரு ஸ்லாட் இருக்குது. ஓவுடைய சைல்டு வந்து செகண்ட் ஸ்லாட்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ஸ்லாட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஓவுடைய சைல்டு வந்து யாரு? என். என் வந்து செகண்ட் ஸ்லாட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ இவங்க வந்து 1.5 hours வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க பி அப்படின்னா அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 9:30 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எஸ், 9:30 ஸ்டார்ட் பண்ணாதான் 11 o'clock எண்ட் ஆகும். ஸோ தட் நம்மளுக்கு 1.5 hours கிடைக்கும். ஓகே, 9:30 ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வேற ஏதாச்சும் டைம் இருக்குதான்னு பார்க்கணும். எஸ், ஒரு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. the slot of the one of the who planted banyan tree ended in the 1:30 pm. ஸோ 1:30 pmக்கு எண்ட் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 1.5 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்காங்களா. இன்கேஸ் என் வந்து 1 hour ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னா இவங்களுடைய ஒர்க் வந்து எப்போ எண்ட் ஆயிருக்கும்? 12க்கு எண்ட் ஆயிருக்கும். அப்போ 3 உடைய ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும்? 12க்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ வந்து 1 உடைய நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஒர்க் வந்து 1 hour தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 hour தான் இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஒர்க் வந்து எப்போ எண்ட் ஆயிருக்கணும்? 1 o'clock எண்ட் ஆயிருக்கணும். ஸோ இருக்குது இல்லையா? அப்போ எய்தர் என் வந்து 1.5 hour ஒர்க் பண்ணிருக்கணும், இல்லைனா தேர்ட் ஸ்லாட்ல ஒர்க் பண்ணவங்க 1.5 hours ஒர்க் பண்ணிருக்கணும். ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம 2 பாசிபிலிட்டி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என் வந்து 1 hour வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு எடுத்தோம்னா 12ல முடிக்கிறாங்க. அப்போ தேர்ட் உடைய ஸ்லாட் 12ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபோர்த் உடைய ஸ்லாட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 1:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா பேனியன் ட்ரீ வந்து 1:30க்கு எண்ட் ஆகிற ஸ்லாட்ல ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ 1:30க்கு எண்ட் ஆகிற ஸ்லாட் இதுதான், தேர்ட் ஸ்லாட் தான். அப்போ பேனியன் ட்ரீ இந்த இடத்துல தான் வரணும். இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா இவங்க 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 12:30 வரைக்கும் போயிருக்கலாம். அண்ட் இவங்க 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 1 hour மட்டும் ஒர்க் பண்ணாங்க, 1:30க்கு எண்ட் ஆயிருக்கும். அகைன் இங்க தான் பேனியன் ட்ரீ தேர்ட் ஸ்லாட்ல தான் வந்தாகணும். அண்ட் பி வந்து 9:30க்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டுமே 1:30, ஃபோர்த் ஸ்லாட் ரெண்டுமே 1:30ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லாட் வந்து பார்க்கலாம். நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ இல்லை இதுலேயே இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. பேனியன் ட்ரீயும் ஒரு 1:30 hours வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்லாட் எப்போ முடியும் அப்படின்னா 2 o'clock தான் முடியும். அப்போ 2 o'clock தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லாட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2 o'clock எண்ட் ஆகணும். ஆனால் 2 o'clock எண்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு எந்த ஸ்லாட்டும் கிடையாது. 1:30க்கு தான் எண்ட் ஆகணும். எய்தர் நம்மளுக்கு 2 பாசிபிலிட்டி தான். ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, இல்லைனா இந்த செகண்ட் பாசிபிலிட்டி. ஸோ இந்த பாசிபிலிட்டி நம்மளுக்கு வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்லாட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசோகா. ஓவுடைய மதர் யாருப்பா? ஆர். அவங்க இமீடியட்லி பிஃபோர் அசோகா ட்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் இமீடியட்லி பிஃபோர் அசோகா ட்ரீ நம்ம பார்த்தோம்ல. அசோகா ட்ரீ வந்து அட்ஜசன்ட் டு கியூன்னு வேற பார்த்தோம். அப்போ கியூ இந்த இடத்துல நான் வச்சேன், கியூ இந்த இடத்துல இருக்குது. ஸோ அசோகா ட்ரீ வந்து நான் 6ல வச்சேன் அப்படின்னா எனக்கு ஓவுடைய மதர் ஆர் வந்து எனக்கு 5ல வரணும். ஆனால் ஆல்ரெடி யார் ஆக்கிபை பண்ணியிருக்கா? கியூ ஆக்கிபை பண்ணியிருக்கா. அப்போ அசோகா எனக்கு எங்கே தான் வரும்? எனக்கு 4th பிளேஸ்ல தான் வரும். தேர்ட் பிளேஸ்ல யார் அப்படின்னா 2 பாசிபிலிட்டியுமே நம்மளுக்கு அது ஒன்று தான் நம்மளுக்கு வரும். வேற எதுவுமே நம்மளுக்கு வராது. கியூ வந்து என்னது? கோகனட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா palm tree was planted before mango tree. ஸோ palm tree வந்து planted before mango tree. அது எங்கேனாலும் வரலாம். நெக்ஸ்ட் வந்து ஓவுடைய டைம் ஸ்லாட்ஸ் ஆஃப்டர் தி 4 hours. ஸோ 4 hours எம் உடைய ஸ்லாட் என்னது? எம் ஓவுடைய மதரோட ஸ்லாட் என்னது? ஆர். ஆர் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? 12ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அங்கிருந்து 4 hours எடுங்க. 1 2 3 4. அப்போ 4 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஓ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்? 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இதே 12:30 அப்படின்னா ஓ எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னா
4:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் பாசிபிலிட்டி. இப்போ நம்மளுக்கு 9 ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 9 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ 9:30லேருந்து 9 ஹார்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30. 6:30க்கு ஒர்க் எண்ட் ஆயிருக்குது. அப்போ எய்தர் வந்து ஒர்க் வந்து 5 o'clock ஸ்டார்ட் ஆயிருக்கணும், இல்லைனா 5:30க்கு ஸ்டார்ட் ஆயிருக்கணும். லாஸ்ட் ஸ்டார்ட் ஆதானே, எய்தர் 5 ஆர் 5:30. ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்லாட் இருக்கணும். 5 இருக்கணும் ஆர் 5:30க்கு ஸ்லாட் ஸ்டார்ட் ஆயிருந்தால் தான் 1 hour ஆர் 1.5 hour இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 hours வந்து இருக்கணும். இப்போ நம்மளுக்கு 6th ஸ்லாட் தான் வந்து ஓன்றது நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சு. அது எய்தர் 4ஆகவும் இருக்கலாம், இல்லை இந்த இடத்துல இருந்துச்சுன்னா 4:30ஆகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம போடுறப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னா ஓ தான் வருவாங்க. ஓகேவா, ஓ வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 1.5 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓ வந்து 1.5 hour ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 4ன்னு வந்துச்சுன்னா இங்கே எத்தனை மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கணும், 4:30க்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, 5:30க்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல 4:30க்கு எண்ட் ஆகி நம்மளுக்கு 1.5 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 o'clock வந்து ஒர்க் வந்து எண்ட் ஆயிருக்கணும் இல்லையா, சாரி 6 o'clock வந்து ஒர்க் எண்ட் ஆயிருக்கணும். அப்போ 6 o'clock தான் நான் ஒர்க் எண்ட் ஆகுது அப்படின்னு நான் பார்க்குறப்போ அரை மணி நேரம் தான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, கண்டிப்பாக கிடையாது. எய்தர் 1 hour ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லைனா 1.5 hour ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒன்று 5ல் ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா 5:30ல் ஸ்டார்ட் ஆகணும். இது ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகல. நம்மளுக்கு ஓ எவ்வளோன்னு கொடுத்துறாங்க, 1:30 கொடுத்துறாங்க. அப்போ ஆப்வியஸாக இந்த பாசிபிலிட்டியும் கேன்சல் அவுட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்றத பாருங்க. ஓவுடைய ஃபாதர் வந்து டீக்கு வந்து பிளான்ட் பண்ணுறாங்க அண்ட் ஓவுடைய ஃபாதர் வந்து எங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு கம்ப்ளீட் எம்டி பாக்ஸ் இருக்கணும். அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது, பிளான்ட்டும் இருக்கக்கூடாது அண்ட் வேரியபிளும் இருக்கக்கூடாது. வேரியபிள் இல்லாத ஒரே இடம் வந்து லாஸ்ட் இடம் தான், பிளான்ட் இல்லாத ஒரே இடமும் லாஸ்ட் இடம் தான். அப்போ எம் வந்து டீக்குன்னு இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. இந்த ஸ்லாட் வந்து 5:30 ஸ்லாட் பா, இந்த ஸ்லாட் வந்து 5:30 ஸ்லாட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பாம் ட்ரீக்கு முன்னாடி என்ன ட்ரீ வந்து வருது அப்படின்னா மேங்கோ ட்ரீ ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் நீம் ட்ரீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லையும் கிடையாது, 6th ஸ்லாட்லையும் கிடையாது. அப்போ நீம் ட்ரீ எங்கேனாலும் வந்திருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல வரக்கூடாது அப்படின்னா பாம் ட்ரீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல வந்தாகணும். அண்ட் நீம் ட்ரீ வந்து 6th ஸ்லாட்லையும் வரக்கூடாது. அப்போ நீம் ட்ரீ எங்கே தான் இருக்கணும், மேங்கோ எங்கே தான் இருக்கணும்னா 6th ஸ்லாட்ல தான் இருக்கணும். அப்போ நீம் ட்ரீ எங்கே தான் வரும் அப்படின்னா செகண்ட் ஸ்லாட்ல தான் வரும். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பி வந்து பாம் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கியூ வந்து எத்தனை ஹார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னா எல் தான் இருக்குது. எல் நம்ம இங்கே போட்டாச்சு. எல்லாத்தோட ஓவுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. அவங்க என்ன ட்ரீ பிளான் பண்ணாங்கன்றதும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா எய்தர் வந்து இந்த ஸ்லாட் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா, இதை தெரியறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு க்ளூ இருக்குது. என்னன்னா என்னுடைய அங்கிள் வந்து 1 hour ஒர்க் பண்ணல அப்படின்னா 1.5 hour ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னுடைய அங்கிள் யாரு, எல். அப்போ 1.5 hour அப்படின்னா இவங்களுடைய ஸ்லாட் எப்போ எண்ட் ஆகுது, 3 o'clock எண்ட் ஆகுது, 1:30க்கு ஆரம்பிச்சு. அப்போ கியூடைய ஸ்லாட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 3 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான ஆன்சர். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பி வந்து பாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, 9:30க்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 11 o'clock எண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்லாட் என் நீம் பிளான் பண்ணி 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஒர்க் பண்ணி 12 முடிச்சிருக்காங்க. ஆர் வந்து பேனியன் ட்ரீ வந்து பிளான் பண்ணி 12க்கு ஸ்டார்ட் பண்ணி 130 hours ஒர்க் பண்ணி 1:30ல முடிச்சிருக்காங்க. அண்ட் எல் வந்து அசோகா ட்ரீ பிளான் பண்ணி 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 130 hours எடுத்து 3 o'clock முடிச்சிருக்காங்க. கியூ வந்து கோகனட் ட்ரீ பிளான் பண்ணி 3 o'clock ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஸ்லாட்ல ஒர்க் பண்ணி 4 o'clock முடிச்சிருக்காங்க. ஓ வந்து மேங்கோ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, 1.5 hour ஒர்க் பண்ணியிருக்காங்க, 4 o'clock ஸ்டார்ட் பண்ணி 5:30க்கு முடிச்சிருக்காங்க. அண்ட் எம் வந்து டீக் பிளான் பண்ணி 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 6:30க்கு முடிச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு டோட்டல் 9 hours இருக்கான்னு பாருங்க. பி வந்து எவ்வளோ நேரம், 1.5. என் வந்து எவ்வளோ நேரம், 1 hour. ஆர் வந்து 1.5, எல் வந்து 1.5, கியூ வந்து எவ்வளோ 1 hour, ஓ வந்து 1.5, எம் வந்து எவ்வளோ 1 hour. ஸோ 1 2 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சா, 6 9. ஸோ டோட்டலாக 9 hours ஒர்க் பண்ணியிருக்காங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம மெயின்ஸ் பஸ்ஸில் வந்து அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிளட் ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல என்ன மார்க் பண்ண முடியாதுன்னா ஓவுடைய மதர், ஓவுடைய சிஸ்டர், ஓவுடைய சிப்ளிங் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம எதையும் மார்க் பண்ண முடியாது. க்ளூ கண்டிப்பாக வந்து ஆப்வியஸாக இருக்கும் அண்ட் நம்ம தேடி கண்டுபிடிச்சு பார்க்குறதுல தான் இருக்குது. இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 8 members இருக்காங்க. 8 membersமே வந்து நார்த் ஃபேஸிங். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு பிஃபோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி அவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் உட்காந்துருக்காங்க. ஆஃப்டர் டெஸ்ட் ஸ்கோர் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஆர்டரில் உட்காந்துருக்காங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் உட்காந்துருக்காங்க. விச் மீன்ஸ் 8 11 13 15 18 23 25 29 இதுதான் ஆர்டர் ஆஃப்டர் வந்து பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம். இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஃபோர் ஆர்டர் என்ன, ஆஃப்டர் ஆர்டர் என்ன, நம்ம அதுதான் பார்க்கணும். ஓகேவா, பிஃபோர் ஆர்டர் ஆஃப்டர் ஆர்டர் இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக போனால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து க்ளூ வந்து படிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்க்கணும். பார்க்குறப்போ ஃபுல்லாக ஒரு தடவை கொஸ்டின் வந்து வாசிச்சிருங்க. சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேப்பர் கொடுத்ததுக்கப்புறமும் அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகலன்னு சொல்லியாச்சு. எஃப் வந்து ஜி உடைய தேர்ட் ரைட்டில் வந்து எஃப் இருந்திருக்காங்க. ஓகேவா, ஆனால் ஸ்கோர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்காங்கன்னா எஃபோட 4 பொசிஷன்ஸ் லெஃப்ட்டில் வந்து மாறியிருக்காங்க. அதாவது இது வந்து பிஃபோர் டெஸ்ட்டு, ஆஃப்டர் டெஸ்ட் வந்து நான் கீழே சைடில் கீழே எழுதுகிறேன். ஓகேவா,
இந்த இடத்துல இருந்தவங்க இப்போ 4 பொசிஷன் பின்னாடி போயிருக்காங்க அப்படின்னா 1 2 3 4. அப்போ எஃபோட இமீடியட் லெஃப்ட்டுக்கு வந்து ஜியோட இமீடியட் லெஃப்ட்டுக்கு எஃப் வந்து மூவ் ஆயிருக்காங்க ஆஃப்டர் டெஸ்ட்டுக்கு அப்புறம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா டி வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டில் தான் இருந்தாங்க. ஓகேவா? டி வந்து எங்கே தான் இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டில் இருக்காங்க. அவங்க மார்க் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துக்கு போகல அப்படின்னா லோவஸ்ட் ஸ்கோரும் வாங்கல, ஹையஸ்ட் ஸ்கோரும் வாங்கல. லோவஸ்ட் ஸ்கோரும் வாங்கல, ஹையஸ்ட் ஸ்கோரும் அப்படின்னா இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா டியோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்குது. ஏன்னா டி வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க லோவஸ்ட் மார்க் தான் வாங்கியிருப்பாங்க இல்லையா? அப்போ டியோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. ஆனால் நான் டி வந்து எங்கே மார்க் பண்ணிட்டேன், மேலே நான் இங்கே மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, எனக்கு இந்த பொசிஷன் ஃபர்மா தெரியும், டீன்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஏ வந்து இன்டர்சேஞ்ச் ஹிஸ் பொசிஷன் வித் பி ஆஃப்டர் கெட்டிங் ஸ்கோர். ஃபார் எக்ஸாம்பிள் ஏவும் பியும் வந்து அதனுடைய பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இ வந்து தேர்ட் ரைட் ஆஃப் பி உடைய தேர்ட் ரைட்டில் இ வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கோர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பி உடைய அட்ஜசன்ட் சைடுக்கு மாறுறாங்க. இப்போது ஏவும் பியும் பொசிஷன் சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஏ இந்த இடத்துல வரும், பி இந்த இடத்துல வரும். ஏ எந்த இடத்துல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. ஓகேவா? அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து அந்த க்ளூ எப்படி எடுத்தேன்றது நான் உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ பொசிஷன் மாறுறப்ப இப்போ ஈயோட பொசிஷனும் மாறும்ல. இ ஒன்று பியோடைய இமீடியட் ரைட்ல இருக்கணும், இல்லைனா இமீடியட் லெஃப்ட்ல இருக்கணும். ஓகேவா? பியோடைய பொசிஷனும் மாறுது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா the number of persons sitting to the left of H after getting score is thrice to the number of people sitting left to the H before getting the score. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா மார்க் வந்ததுக்கு அப்புறம் இதோட த்ரைஸ் அமௌண்ட் என்ன 6 மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஹெச்சோட லெஃப்ட்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1னா ஆஃப்டர் பேப்பருக்கு அப்புறம் 3, பிஃபோர் பேப்பர் அப்போ 1 பர்சன் உட்காந்துருக்காங்க, ஆஃப்டர் பேப்பருக்கு அப்புறம் 3. ஓகேவா? அதே மாதிரி பிஃபோருக்கு முன்னாடி 2னா ஆஃப்டருக்கு அப்புறம் 6. இதுதான் நெக்ஸ்ட் இந்த க்ளூ தான் நம்ம வந்து மெயினான க்ளூ கடைசியாக கொடுத்துருக்காங்களா, இதுதான் மெயினான க்ளூ. என்னன்னா டி காட் 3 marks less than A. ஸோ டி காட் 3 marks less than A அப்படின்னு இஸ் நத்திங் பட் இது ரெண்டுத்துக்கும் எதெல்லாம் வந்து நம்மளுக்கு 3 டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எது எல்லாத்துக்கும் வருது? 8க்கும் 11க்கும் 3 டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா? 15க்கும் 18க்கும் 3 டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ யார் கம்மியாக வாங்கியிருக்கா? டி கம்மியாக வாங்கியிருக்கா. அப்போ டி கம்மியாக வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஏ என்னவா இருக்கணும்? 11 இருக்கணும், இல்லைனா டி 15 இருக்கணும், ஏ வந்து 18 இருக்கணும். இது ரெண்டும் தான் பாசிபிலிட்டி. ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க? டி வந்து ஹையஸ்ட் மார்க்கும் வாங்கல, லோவஸ்ட் மார்க்கும் வாங்கல. அப்போ இந்த பாசிபிலிட்டி கட் டவுன் ஆயிடுச்சா? அப்போ நான் என்ன மார்க் பண்றேன்? டி ஏன்னு மார்க் பண்றேன். ஓகேவா? டி ஆல்ரெடி எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கார்னர்ல இருக்குது. இப்போ நான் இந்த பொசிஷன் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ஏவும் பியும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? அப்போ ஏ இருக்கிற இடத்துல முன்னாடி என்ன இருக்கணும்னா பி இருந்திருக்கணும். ஓகேவா? இப்போ இ எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா பி உடைய தேர்ட் ரைட். இது வந்து பிஃபோர் நம்ம பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேவா? இதெல்லாம் தான் நம்மளுக்கான மார்க். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஏக்கும் பிக்குமான இன்டர்சேஞ்ச் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது. அது நம்மளுக்கு ஏ எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல. ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹெச்சுக்கு முன்னாடி எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த த்ரைஸ் இருக்குது இல்லை, ஸோ அது வந்து எங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்ளூ என்ன பார்க்கணும் அப்படின்னா ஹெச்ன்ற க்ளூ பார்க்கணும். அப்போ 2 பாசிபிலிட்டி சொன்னேன். ஒன்று 1 இருந்தால் இங்கே 3 இருக்கணும், இதே ஹெச்சுக்கு முன்னாடி 2 இருந்தால் அதுக்கப்புறம் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் 6ன்னு மாறணும். இப்போ 1 நான் இங்கே வைக்கிறேன்னா 3 இந்த இடத்துல வைக்கணுமா பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம்? ஆனால் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? டி இருக்குது. அப்போ இது வராது. அப்போ வேற என்னதான் வரும்? ஒரே பாசிபிலிட்டியான ஹெச் வந்து 2 இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஹெச் வந்து இங்கே 6 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி வரும். அதாவது செகண்ட் ஃப்ரம் தி ரைட் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பெரிய நம்பர் வேற ஏதாச்சும் பெருசாக கேப் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஜியுடைய தேர்ட் ரைட்ல எஃப் இருக்காங்களா? அப்போ அது பாசிபிலிட்டி வைக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஜி இங்கே இருந்துச்சுன்னா எஃப் இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். அப்போ இது வராது. அப்போ வேற என்ன வரும்? ஜி இங்கே தான் வச்சாகணும். அப்போ எஃப் எங்கே வரும்? இ பக்கத்தில் வரும். ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி வந்து கரெக்ட் ஆயிடுச்சா? ஸோ ஜீன்ற பாசிபிலிட்டி இங்கே எஃப். ஓகே, ஆஃப்டர் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது? 4 பர்சன்ஸ் வந்து லெஃப்ட்டுக்கு போகிறாங்க. 1 2 3 4 S4 இது வந்து லெஃப்ட்டுக்கு மாறுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து கரெக்ட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹெச் இந்த இடத்துல கரெக்ட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல நம்மளுக்கு ஹெச் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்க கூடாதுன்னு சொன்னாங்களாமா? அப்போ எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சி உடைய பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்க கூடாது. எய்தர் சி இங்கே இருக்கணும், இல்லைனா சி இங்கே இருக்கணும் இல்லையா? ஆனால் நமக்கு என்ன க்ளூ இருக்குதுன்னா ஆஃப்டர் பேப்பர் அரேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் பியும் இயும் அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 இடம் பக்கத்தில் வேகண்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பி இருக்கணும், இந்த இடத்துல இ இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல மட்டும் நம்மளால என்ன பாசிபிலிட்டி? ஏ பாசிபிலிட்டி. அப்பதானே இன்டர்சேஞ்சுக்கு கரெக்டா இருக்கும். அதனால இங்கே பி இங்கே ஏ, சாரி இங்கே இ இங்கே பி, அதுக்கப்புறம் சி ஆப்வியஸா இங்கே தான் இருக்கும். ஸோ சி வந்து பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் மாறல. ஸோ சி கரெக்ட். அண்ட் பொசிஷன் வந்து வேற லெஃப்ட் ஓவருக்கு வந்து ஜி இந்த இடத்துல மட்டும் தான் இருக்குது. ஸோ ஜி இங்கே தான் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.